ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு கிரேசி கலவாணி. இந்த டைம் வந்து நான் வந்து ப்ரோட்டீன் ரிச் சுண்டல் ஒன்று பண்ண போகிறேன். அதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சோயா பீன்ஸ், ஒயிட் சென்னா, கிட்னி பீன்ஸ் அண்ட் ஒயிட் காராமணி. இப்போ பார்க்கலாம், நீங்கள் வீடியோவில் கூட பார்க்குறீங்க இல்லையா? இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் நான் சோக் பண்ணிட்டேன். 8 to 12 ஹவர்ஸ், ஒரு ஃபுல் நைட்டு சோக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டே எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சம் குக்கர் ஆர் இந்த குக்கிங் பேன் மாதிரி, குக்கர் பேன் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும். இனிஷியலாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா தான் இதுக்குள்ளே போகும், இல்லைன்னா சுண்டலுக்குள்ளே சால்ட் இருக்காது. சோயாபீன்ஸோ இல்லை இதுக்குள்ளேயோ சால்ட்டே இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். தென் ஒரு 2 விசில்ஸ் வர வரைக்கும் நல்லா நாட் மோர் தென் 2 விசில்ஸ். ஏன்னா ஒன்று ஒரு டெம்பரேச்சர் தான் பாயில் ஆகும். ஸோ மோர் தென் 3 விசில்ஸ் போனீங்கன்னா குழஞ்சிரும், ஒன்று சரியாக இருக்காது. ஸோ 2 விசில்ஸ் ஆப்டிமமாக இருக்கும். 2 விசில்ஸ் கரெக்டாக இருக்கும். சுண்டல் சாப்பிட்றதுக்கு பதமாக சாஃப்ட் அண்ட் இதுவாக இருக்கும். இப்போ 2 விசில் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு ஓப்பன் பண்ணுறேன், ஸ்டீம் போகிறதுக்காக. தென் இதை எடுத்து நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் இருந்ததுன்னா ஸ்ட்ரெயினரில் போட்டுவிடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெயினர் இருந்தால் போடுங்க. இல்லைன்னா டெம்பரேச்சர் டவுன் ஆனவுடனே கொஞ்சம் அப்படியே தண்ணியை வடிகட்டி சுண்டலை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இது வந்து ராவாக இருக்குது, இப்போ உங்களுக்கு பாயில் ஆனது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடுகு, துருவின தேங்காய், ஒரு சின்ன தாளிக்கிற கேனு, இல்லை தாளிக்கிற பேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு கடாய், அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயிலில் ஒரு ஜஸ்ட்டு பார்க்குறீங்களா, ஒரு டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம் இருக்கும். கம்மியாகவே ஆயில் ஊற்றிக்கோங்க. ஹெல்தி ஸ்நாக்ஸுக்கு எதுக்கு ஆயில்? இது உட்காந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆன உடனே இப்போ மஸ்டர்டை போட்டுவிடுங்க. பொரிய ஆரம்பிக்குது, நல்லா படப்படன்னு போட்ட உடனே புரியுது பாருங்கள். தென் பொரித்த உடனே கடுகு வெடித்த உடனே சில்லிஸ் போடுங்க. நல்லா காரத்துக்கு நிறைய சில்லிஸ் போட்டிருக்கேன் நான், சப்புன்னு இருக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ இது ஒரு 4 to 5 சில்லிஸ் போட்டிருக்கேன். ஓகே. அண்ட் அடுத்தது வந்து கருவேப்பிலையும் போட்டுவிடுங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டிங்கன்னா கருவேப்பிலை பொரிஞ்சிடும் லேசாக வர. பை த டைம் நான் ஆஃப் பண்ணுவேன், கேஸ் ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிட்டேன். அந்த டெம்பரேச்சரே போதும் கருவேப்பிலைக்கு. ஸோ அதில் இதாகிடும். இந்த சுண்டல் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் சோயா பீன்ஸ், 25 கிராம்ஸ் ஆஃப் ஒயிட் சென்னா, 25 கிராம்ஸ் ஆஃப் காராமணி, இதோட கலவை தான். இது எல்லாமே கலந்தது, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், எல்லாமே ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். இது அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அந்த நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுண்டலை எடுத்து நல்லா இங்கே போட்டுடுங்க. போட்டுட்டு ஜஸ்ட் அதனோட ஈரம் இருக்கும் இல்லையா, அது போகிற வரைக்கும் நீங்கள் எண்ணெய் எதுவும் போட வேணாம். இந்த வெறும் பேனில் போட்டுட்டு சும்மா கிளறி விட்டுட்டுருங்க. ஒரு மேக்ஸிமம் 1 மினிட். அது சுண்டல் வந்து ட்ரையாக இருக்கணும் இல்லையா, தண்ணியாக குழன்னு இருக்கக்கூடாது. அதில் வாட்டர் கண்டென்ட்லாம் போகிறதுக்காக தான் அதை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. பாருங்கள், ஆல்மோஸ்ட் வாட்டர் கண்டென்ட் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான சால்ட் அகைன் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே ப்ரெஷர் குக் பண்ணும்போதே ஒரு ½ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஒரு அனதர் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆர் டு யுவர் டேஸ்ட், எது வேணாலும். இது முடித்த உடனே நம்ம தாளித்து வச்ச ஐட்டத்தை எடுத்து இது மேலே கொட்டிடுங்க. இது வந்து இப்போ ஸ்டவ் ஆனில் இருக்குது, உங்களுக்கு ஸ்டவ் சிம்மில் இருக்குது. சிம்மில் இருக்கும்போதே இதை பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு ப்ராசஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட், டிபெண்டிங் அப்பான் அந்த ட்ரைனஸ் வர வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது கிரேட்டட் கோகோனட்ஸ், துருவின தேங்காய். அது ஒரு கைப்பிடி அளவு தான் போடுறேன் இந்த இதுக்கு. இது ஒரு 2 பேர் சாப்பிட்லாம், இல்லை அதிகபட்சம் 3 பேர் சாப்பிட்லாம். இந்த சுண்டலோட அளவு எல்லாமே ஈச் 25 கிராம்ஸ் இன்க்ரீடியன்ட். சென்னா, காராமணி, சோயா, இதெல்லாம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் 6 to 7 போடுவேன். இது பிகினர்ஸ் வீடியோன்றதுனால சின்னதாக பண்ணுறேன் நான். குவான்டிட்டியும் கம்மியாக தான் போடுறேன். ஈச் ஒரு 25 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 to 3 பீப்புள் கன்சியூம் பண்ணலாம். இது போட்டுட்ட அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷேப்புக்கு வந்துடுச்சு இல்லைங்களா. ஓகே, இதுதான் ஃபைனல் அவுட்கம். பார்த்தீங்கன்னா சுண்டல் ரெடி.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க் யூ.